ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில CME 347 லீன் மேனுஃபேக்சரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தா பாத்தீங்க அப்படின்னா CME 347 லீன் மேனுஃபேக்சரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்க 9 டேஸா பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் டூல்ஸ் ஆஃப் 6 சிக்மா லைக் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட்ல சம்டைம்ஸ் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸா கேட்பாங்க. ஸோ அதனால 2 டாபிக் கவர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சிக்மானா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி காஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வேரியேஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. மீனும் நல்லா பார்த்துக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DMA IC ஃபார் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. PDCA ஃபார் சஸ்டைனிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் DMA IC ஃபார் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. DMA IC ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 6 சிக்மா மெத்தடாலஜிஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. FMEA APOP இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சிக்மா அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இன்டகிரேஷன் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PDCA சைக்கிள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கண்டிப்பா 2 மார்க்ல இல்லாட்டி உங்களுக்கு பிகோஸ்ல இருக்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமைனிங் சைக்கிள்னா என்னன்னு கேட்கலாம், ப்ராசஸ்னா என்னன்னு கேட்கலாம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் 6 சிக்மா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. DMA IC விசஸ் DME DI கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ்ல கூட இதை கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்ச்சுரல் அண்ட் ஆர்கனைசேஷனல் அஸ்பெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல ஆர்கனைசேஷனல் அஸ்பெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. 15 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. லீன் கான்செப்ட்ஸ் இன்பில்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டினா என்னன்னு கேட்கலாம். ஜீரோ டிஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப முக்கியமான ஒன்று. பில்டிங் ஜீரோ டிஃபெக்ட் கேப்பபிலிட்டிஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டிங் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இன் த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோபோஸ்ட் கரெக்ஷன் அண்ட் பிரிவென்டிவ் மெக்கானிசம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு RIS ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆடிட்ஸ்னா என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரோபோஸ்ட் கரெக்ஷன் அண்ட் பிரிவென்டிவ் மெக்கானிசம் இது 2 மார்க்லையும் கேட்க சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சந்திப்போம்.